ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். அழகாக இருப்பது எப்படின்னு நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள்லாம் கொடுத்த ஆதரவு இருக்கே, அதில் நான் திக்குமுக்காடி போயிட்டேன்னா நிஜமாகவே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது தெரிஞ்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கூடவே அது கொடுத்த தைரியம்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்னால நான் இன்றைக்கி வேறு ஒரு டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்சதை நான் பேசலாம்னு பார்க்குறேன். இது என்னன்னாக்க வீட்டு வேலைகள் இதை எப்படி நம்ம எளிசாக பண்ணுறது, எப்படி எஃபர்ட்லெஸ்ஸாக எப்படி பண்ணுறது. நாள் முழுக்க வேலை இருந்துட்டு தாங்க இருக்குது. நம்ம லேடிஸில் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய ரோல் மிக அதிகம்தான், அதில் சந்தேகமே இல்லை. அதுவும் வேலைக்கு போகிற பெண்கள்னால் அவங்களுக்கு இன்னும் டபுளாக ஒர்க் ஆகிடுறது. ஏன்னா அவங்க வீட்டிலையும் வேலை செய்யணும், வெளியிலையும் போய் திறம்பட வேலை செய்யணும். நாள் முழுக்க பாவம் அந்த பெண்கள் வேலை தான் செய்கிறா. ஸோ இவாளோட இதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக்கலாமா, கொஞ்சம் ஈஸியராக ஆக்கிறதுக்கு நான் அது எப்படி கைடு பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும், அவ்வளவுதான். நான் ஒன்றும் ரொம்ப பெரிய ரொம்ப எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த இதில் நான் பேச வரல. நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அதை உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற விரும்புகிறேன், உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவா ப்ளஸ் எங்கள் அம்மா மெயினாக நம்மளுக்கு அடிக்கடி எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுப்பான்னாக்க, காரியம் கடகடன்னு பண்ணணும், நின்ன இடத்துல நிற்கக்கூடாது, கயிறு சுருட்டி எறிஞ்சா மாதிரி காரியம் பண்ணணும். அது என்ன கயிறு சுருட்டி எறிஞ்சா மாதிரி எப்படி காரியம் பண்ணணும் தெரியல, ஆனால் சொல்லுவாள் இந்த ஒரு இது கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் காரியம் கப்பலாக செய்யணும் அப்படின்பா. அது என்ன காரியம் கப்பலாக செய்கிறது அது தெரியல. எனக்கு எல்லாமே வேலை ரிலேட்டட் தான். இந்த பழமொழிகள் எல்லாம் சொல்கிறதும் வேலைகளை சுற்றி தான் இருக்கும். டைரக்டாக சமையல் வேலைக்கு விடாட்டாலும் இந்த சுற்று வட்டார காரியங்கள்வா அதெல்லாம் செய்ய சொல்லுவாள். அதெல்லாம் பழக்கிறா, அதெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு வராங்கிறது அப்போ தெரியல, ஆனால் இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது. ஸோ வீடுன்னு இருந்தால் வேலைகள் 1000 இருக்கும். நம்ம நினச்சிக்கிறோம் வீடுன்னு சமையல் வேலை ஒன்று தான், கிடையாது. குக்கிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் யுவர் ஒர்க், அவ்வளோதான். அதை தவிர்த்து எவ்வளோ ஒர்க் இருக்குது. ஒரு வீடுன்னு இருந்தால் எத்தனை வேலைகள், துணிமணி துவைக்கணும், மடிக்கணும், அப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும். அதே போல் தான் வீடு க்ளீனிங் ஒர்க்கு. இந்த துணிமணியை பற்றி பார்த்துட்டோம். பாத்ரூம்னு இருந்தால் அதுலேயும் தானே ஒர்க் இருக்குது. ஜலமெல்லாம் இல்லாமல் இருக்கிறா பார்க்கணும், எல்லோரும் இது கீழே கால் ஸ்லிப்பாகி விழாமல் இருக்கான்னு பார்க்கணும், சோப்பெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ரூமுக்கும் ஒரு வேலைகள் இருக்க தான் இருக்குது. பெட்ரூம்னு எடுத்துட்டா அதில் வேலை இல்லையா? பெட்ஷீட்டெல்லாம் அழகாக எடுத்து மடித்து தலகாணிலாம் அழகாக வச்சு இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு ரூமுக்கும் டயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள வேலை இருக்குது. கார்த்தால் எழுந்துட்டா காஃபி போடணும், கார்த்தால் எழுந்துட்டா வீடை க்ளீன் பண்ணணும், கார்த்தால் எழுந்துட்டா கோலம் போடணும். இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வேலைகளில் தான் வருது. இதெல்லாம் ஒத்தி தனியாளாக செய்ய முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக செய்ய முடியாது. வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுக்கு எவ்வளவு வேலை இருக்கோ அதே ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிக்கணும், 50-50 ஷேர் பண்ணிக்கணும். அப்போ தான் செய்ய முடியும். ஒரு பாயிண்ட்டாக பார்க்கலாமா? அதாவது ஒரு பிளானிங், ஒரு பிளானர்னு ஒன்று போட்டு நிறைய பேர் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுட்டுருப்பாள். மண்டே டு ஃப்ரைடே போட்டு வச்சுட்டுருப்பாள். இது மீல் பிளானிங் மாத்திரம் கிடையாதுங்க, இது ஒர்க் ரிலேட்டடும் உண்டு. மண்டேனே இதெல்லாம் பண்ணணும், டியூஸ்டேனே இது செய்யணும், இன்றைக்கி இந்த கப்போர்டை க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி அவங்களே சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பண்ணினா வேலை கொஞ்சம் எளிசாகிறது மாத்திரம் இல்லை, ஆர்கனைஸ்டாக ஆகும். அது வேலை கரெக்டாக டைம் தவறாமல் நம்ம செஞ்சுடுவோம் அந்த வேலையை. அந்த இதை பார்த்துட்டு செய்யணும். மண்டே அன்னைக்கு என்னென்ன காரியங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. அந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் ஈஸியராக தான் இருக்கும். ஒரு பிளானிங் பண்ணணும். ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை கிச்சன்லேயோ உங்களுக்கு எங்கே ஒட்டினா உங்களுக்கு சௌரியமாக இருக்குமோ அந்த மாதிரி அழகாக எழுதி ஒட்டுங்கோ. எனக்கு எதுவுமே பாருங்கோ கொஞ்சம் ஒரு அழகாக ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு செஞ்சால் அது இன்னும் செய்யறதுக்கு சுலபமாகவும் இருக்கும், நம்மளுக்கு செய்யணுங்கிற உற்சாகமும் வரும் இல்லையா? என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குக்கிங் வேலை. இப்போது நாளைக்கு காத்தால என்ன சமைக்க போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணி தர போகிறோம், குழந்தைங்களுக்கு டிஃபன் டப்பா என்ன கட்ட போகிறோம், இதெல்லாம் நாளைக்கு ராத்திரியே நம்ம பிளான் பண்ணி வச்சுட்றோம். நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். காத்தால நிமிஷமாக நம்ம பண்ணிடலாம். நமக்கு இன்னும் ஒரு டயர்ட்னஸ்ஸே இருக்காது. ஆலு பரோட்டா பண்ணணுமா, அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பண்ணி வச்சுட்றோம். அதை பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம், உருளைக்கிழங்க வேக விட்டு வச்சுடலாம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன்,
கலந்த சாதம் ஒரு லெமன் ரைஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணிக்கணும், தேங்காய் சாதம் பண்ணணுமா, தேங்காயை தீச்சு வச்சுக்கலாமா, அதை ஃப்ரை பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளெல்லாம் அதுக்கு ரிலேட்டட் அதுக்கு என்னவோ அதை பண்ணி வச்சுடணும். நிறைய பேர் இட்லி தோசைக்கு அரைக்கிறதும் உண்டு. அதெல்லாம் வந்து சாட்டர்டே ஒரு சண்டே அந்த மாதிரி பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ மண்டேலேருந்து உங்கள் ஒர்க்கு அப்படியே எந்த வித பிரேக்கும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும் அந்த ஒர்க்கு. அதனால நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத இன்றைக்கி ராத்திரியே நீங்கள் தீர்மானம் பண்ணி அதுக்கு தகுந்த ஒர்க்கை பண்ணி வச்சுட்ருக்கோம். சரியா? இப்போது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கிளப்புறது அதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ சமைக்கிறது இப்படியே நம்ம பார்த்தோம்னாக்க, இப்போ ஒரு அவியல் பண்ணணும்னு இருக்குது, இல்லை பருப்பூசணி பண்ணணும்னு இருக்குது. இதுக்கு ரிலேட்டட் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அதெல்லாம் அழகாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு கிச்சனில் வந்து போய் அங்கே போய் இது பண்ணிட்டு முழிச்சுட்டு நிற்கக்கூடாது. முதல்லையே அதுக்கு ஒரு பிளானிங் தலையில் ஓடின்னு இருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம இப்படி பண்ணணும், இதை இப்படி வச்சுக்கணும், இதுக்கு இதெல்லாம் தேவை, அந்த மாதிரி நம்ம பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் வில் பி வெரி வெரி ஈஸி. அதனால் கிச்சனில் நம்ம போய் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த இது ரெசிபிக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ நம்ம வந்து சமைச்சு விட்றோம், சமைச்சுட்டே வேலை பார்க்குறோம். இப்போ நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தரோட வேலை ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து வேலையை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ கிச்சனில் வந்து சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, உப்பு டப்பா, அப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறம் காரப்பொடி, பெருங்காயம், இது சம்மந்தப்பட்ட குக்கிங் சம்மந்தப்பட்ட அத்தனையும் அங்கேயே இப்படியே கிடக்கக்கூடாது. சமைச்சுட்டே அதாவது அந்தந்த இடத்துல டக்கு 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 டக்குன்னு போயிடணும். அப்போது உங்களுக்கு ஒழிச்சு வைக்கிறதுன்னு ஒரு டைம் ஒன்றும் தேவைப்படாது. அதே போல் இப்போ பாலை அடுப்பில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சிம்மில் கொஞ்சம் வைங்க, டக்குன்னு போய் பெட்ரூமில் போய் 2 பெட்ஷீட்டை மடிச்சுட்டு வச்சுட்டு வந்துருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இது மல்டி டாஸ்கிங்கில் தான் வரும். அதாவது ஒரே நேரத்தில் நம்ம 2-3 வேலைகளை நம்ம செய்கிறோம். அதுக்காக உங்களை வந்து நம்மளை வருத்திட்டு நம்ம வேலை பண்ணக்கூடாது. அதுக்கு நான் சொல்ல வரேன், ஒரே நேரத்தில் நம்ம சமைச்சுட்டே இந்த ஒழிச்சு வைக்கிற வேலையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஆர்கனைஸ்டாக இருக்கும் கிச்சன். ரொட்டி இட்டாச்சா உடனே அதுக்கு தகுந்தது ஆட்டா டப்பா அந்த இதுக்குள்ளே அந்த மாதிரில போயிடணும். அதே மாதிரி நம்ம இடுறோம் இல்லையா, இந்த குழவி அதெல்லாம் எங்கே தேய்க்க போடணும்னு தேய்க்க போட்டுறணும். அந்த மாதிரி அந்தந்த வேலைகளை பார்த்துட்டு உடனே அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். உடனே க்ளீனாக அந்த இடம் ஆகிடும். இரவு படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் நீங்கள் செலவிடணும் கிச்சனில். அதாவது கிச்சன் ஒரு ரகலையாக கிடந்ததுன்னு வச்சுக்கோங்க, காத்தால எழுந்துட்டு அதில் போய் எப்படி வேலை செய்யுது, கொஞ்சமாக க்ளீன் பண்ணிடணும் கேஸுக்கு மேலே. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காத்தால எழுந்துட்டு என்ன பாத்திரம் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுறதோ அதெல்லாம் க்ளீனாக தேய்ச்சிருக்கான்னு பார்த்து அதை தேய்ச்சி வச்சுட்டணும். நமக்கு வேணுங்கிறதுலாம் ஒரு கடாய், ஒரு குக்கர், பால் காய்ச்சிற பாத்திரம், இது கண்டிப்பாக வேணும். அது க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை வச்சுட்ருக்கோம். ஸோ கிச்சனில் வந்து க்ளீனாக பண்ணிக்கணும். அது வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ப்ரிப் ஒர்க்கில் வர்றது அதெல்லாம். இது வந்து ராத்திரியே நீங்கள் பண்ணிட்டு விட்டேன்னா காத்தால உங்களுக்கு நல்ல கிச்சன் ஒன்று க்ளீன் கிச்சன் கிடைச்சாலே நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகிடும். பரப்பான ஒரு வாழ்க்கையில் நம்மக்கிட்ட எல்லா கேஜெட்ஸும் நமக்கு தேவையாக தான் இருக்குது. அதாவது நம்ம பட்ஜெட்டில் என்ன முடியறதோ அது. இன்றைக்கி மிக்சி இல்லாத வீடு உண்டா? கிரைண்டர் இல்லாத வீடு இருக்கா? மிக்சர், கிரைண்டர், சாப்பர் விதவிதமாக வந்திருக்கு. வெங்காயம் எல்லாம் பொடியாக கட் பண்ணணுமா, டொமேட்டோவை கூட பொடியாக கட் பண்ணணுமா, எல்லாத்துக்கும் இருக்குது. பூண்டு சின்னதாக இது பண்ணுறதுக்கு மேஷர் இருக்குது. இந்த மாதிரி சின்ன இந்த கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். அதெல்லாம் வாங்கிட்டாலே கிச்சன் வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி கிச்சன் கேஜெட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எல்லாம் பெரிய ஹைஃபையாக தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி வாங்க முடிஞ்சால் சரி வச்சுக்கலாம். வாங்காட்டாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த ஜூஸர், மிக்சர், கிரைண்டர், சாப்பர் இதெல்லாம் வாங்கிட்டா வேலை பாதிக்கு குறைஞ்சி போயிடும். எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் பிளேஸ் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ். அதாவது அதுக்குன்னு ஒரு இடம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டாய்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இதுகளை ட்ரெயின் பண்ணணும். நம்ம விளையாடிட்டு அப்படியே அம்பாரமாக அப்படியே போட்டு போகக்கூடாது. சோஃபாவில், தரையில், கிச்சனில், எங்கே வேணாலும் அதுக்குன்னு ஒரு சின்ன டப்பு மாதிரி வாங்கி வைங்க. விளையாடியாச்சா இதில் போட்டுடணும்னு. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் படித்தாச்சுன்னா கரெக்டாக அது மடித்து அந்த இடத்துக்கு போயிடணும். நம்மளே தலையை வரைண்டோமா, சீப்பு ஒரு இடம், ஹேர் பின் ஒரு இடம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல இந்த வேலை செஞ்சதுக்கப்புறம் அது அந்த இடத்துக்கு போயிடணும். இந்த மாதிரி பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வித வேலைகளோட பளு இருக்குது பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி இப்போ எல்லாருமே வாஷிங் மிஷினில் தான் துவைக்கிறோம். துவைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒவ்வொருத்தரும் துணிமணியெல்லாம் போடக்கூடாது. எல்லாம் ஒரு இடத்துல போடுற மாதிரி பார்க்கணும்.
ஒரு பெரிய டப்பு பக்கெட் அந்த மாதிரி இதில் எல்லாத்தையும் போட்டுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஈர தூண்டெல்லாம் அப்படியே பெட்டு மேலே போட்டிருப்பா, இல்லைன்னா ஒரு இடத்துல ரவுண்டாக ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பா. அந்த மாதிரிலாம் போடாமல் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டால் வாஷிங் மிஷினில் போடுறது ஈஸி. அதே மாதிரி துவைச்ச துணிமணிகளை கொடியிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, கொடியிலேருந்து எடுத்துகிட்டு உடனே சேர் மேலே அப்படி அம்பாரமாக குமிச்சு வைக்கிறது, இல்லைன்னா பெட்டில் போடுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது எப்படி மடித்து வைக்கிறது. ஆமாம், இதெல்லாம் இப்போ மடித்து வைக்கணுமே, நமக்கு என்ன அதில் நிறைய வேலைகள் இருக்குது. வெறும் துணிமணி மாத்திரம் கிடையாது. கொடியிலேருந்து முதல்ல துவைக்கணும், அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கணும், அதை மடிக்கணும், அப்புறம் அதை அதுக்குண்டான பிளேஸில் வைக்கணும். எத்தனை வேலை ஆகிடுவாங்க. ஒரு துணிமணின்னு எடுத்துட்டாலே அதுக்கு அத்தனை வேலைகள் இருக்குது. இப்போ டிவி பார்த்துட்டே நம்ம சில வேலைகள் செஞ்சு விடலாம். டிவி பார்த்துட்டே அழகோல் அதை மடித்து வச்சு விடலாம். அழகாக அயன் போட்ட மாதிரி மடிக்கிறதுங்கிறது இது ரொம்பவே நல்ல மெத்தட் இது. ஆனாலும் அழகாக மடித்து வச்சோன்னே எடுத்து போட்டுக்கிறதே இது ஈஸியாக இருக்கும். அதனால் கசங்கி 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 மடித்து வைக்கக்கூடாது. ஏனோ தானோன்னு ஒர்க் பண்ணவே கூடாது. ஒரு இன்ட்ரெஸ்டோடு பண்ணணும். நம்ம விடிகாலையில் சுருக்க ஏந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருந்ததுன்னு ராத்திரி ஹெவி ஸ்நாக்கிங் பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது, லைட்டாக சாப்பிட கற்றுக்கணும். நம்மளுக்கு எது சூட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு ரொம்ப மசாலா, ரொம்ப பூரி, ஒரு பட்டூரே அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் தூக்கம் வராது, ஆசிடிட்டி ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகும். அதனால் லைட்டாக தான் சாப்பிடணும். அப்போ பாரும்போது நீங்கள் நல்லா தூங்குவேன், காலத்தால் சீக்கிரமாகவும் ஏந்துக்க முடியும். ஒன்ஸ் நம்ம ஏந்துனோம்னாலே ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஒரு மாதிரி அழுமூஞ்சியா ஐயோ வேலை செய்யணுமே அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வேலையே செய்ய முடியாது. ஒரு சிரிச்சுன்னு ஒரு ஸ்மைலோட ஏதுன்னு பாருங்களேன், இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன், இந்த டு டூ லிஸ்ட்டு வச்சுருக்கோமே அதெல்லாம் டிக் பண்ண போகிறேன், இந்த வேலையெல்லாம் செஞ்சுவிட்டு இன்றைக்கி ராத்திரி நான் படுத்துக்கு பொறுத்து இது நான் செஞ்சேன் அப்படின்னு நானே எனக்கு மார்க்கு கொடுத்து போகிறேன்னு அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணுங்க. பாருங்க ஒர்க் எவ்வளோ ஈஸியாக இருந்துன்னு பாருங்க. நம்ம எல்லா சாமானுமே எல்லா பொருளுக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இடம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது இந்த இடத்துலேருந்து நகராதுன்னு நகரவே நகராது. அந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு மூக்கநடி வச்சுட்டு தேடிட்டு இருப்பா. நிறைய பேர் வீட்டு சாவியை தேடுவா. நம்மளே கிச்சனுக்கு போனோம்னாக்கா லைட்டரை தேடுறது, விளக்கேற்றுறது, மேட்சஸை தேடுறது, இந்த தேடுற பழக்கம் ரொம்ப அது நல்லதுக்கு இல்லை. அதனால ஒவ்வொன்றும் இது இங்கே தான் இருக்கும். இப்போ சல்லடை பாருங்க, நிறைய பேர் சல்லடை மரம் அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பா. அந்த இடத்துல தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஒரு இடம் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல அது ஆணியில் அப்படி மாட்டி வச்சுருப்பாள். அது தேடவே மாட்டாள். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு இடம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அது அந்த இடத்துல அது எக்காரணம் கொண்டும் நீங்கள் மாற்றக்கூடாது. அந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த தேடி வேலை செய்யறச்சு அதில் நிறைய டைம் போய்டுறது. அதுக்கு நான் சொல்ல வரேன். இந்த தேடுறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதனால நமக்கு கோபம், எரிச்சல் இதெல்லாம் வேற வரும். என்னடா இது இப்படி தேடி நமக்கு டைம் வேறு வேஸ்ட் ஆகும். இதில் இந்த கொடைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சொன்னேன். இந்த கொடை நம்பர் எல்லாருமே தேடுவோம். அது இங்கே வச்சுருந்தோமே, இப்போ இருந்ததே இப்போ காணுமே அப்படிங்கிற மாதிரி. இந்த தேடுறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஒரு கோபம் எரிச்சப்பட்டுன்னு தொம்முன்னு போய் ஏதானோ சேரில் போய் உட்காந்துடுவோம். நான் ஒன்றும் ஒரு வேலையை செய்ய முடியாதுப்போ அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன ஆகுதுன்னாக்க ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வீட்டில் வர்றதுங்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம ஹெல்த்துக்கும் அது கெடுதல். அதனால் ரொம்ப ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது. கிடைக்கலையா சரி, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை கொண்டு இதுவாக தேடுவோமேன்னு அப்படி விட்டுறணும். ஸோ எதுவுமே ஒரு ஆசையாக செய்யணும், ஒரு இதுவாக செய்யணும், பிரியத்தோடு செய்யணும். காத்தால் சீக்கிரம் எழுந்துக்கணுமா, அது ஒரு மலர்ச்சியோட முகமலர்ச்சியோடு செஞ்சு பாருங்களேன், அது ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும். காத்தால் அலாரம் வச்சுட்டு எல்லாரும் பெட் சைடுலேயே வச்சுட்டுருப்பா. அது அலாரம் அடித்தோடனே டப்புன்னு அதை அடிச்சுடுவா. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த அலாரம் அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணுமா. எனக்கு அது அலாரம் அடிச்சோன்னே அது இது பண்ணுறதுக்கு, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம ஏந்துடுவோம்ல. அதனால அலாரம் எப்போவுமே பெட் சைடில் கைக்கு பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. இதை நிபுணர்கள் சொல்கிறா. இது மாதிரி அலாரம் ஏந்துட்டு போய் அணைச்சிடுவோம்ல, அப்போ நமக்கு தூக்கம் கெட்டு போயிடும். அப்போ நம்ம காத்தால் ஏந்துடுவோம். அதே போல் காத்தால் ஏந்தினோடனே நிறைய பேருக்கு குழந்தைகள்லாம் இருக்கும். இந்த குழந்தைகள் ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேலையை செஞ்சு பாருங்கள். இந்த குழந்தைகளை வச்சுக்கிறவாளுக்கு கை குழந்தைகள் இருக்கிறது, இல்லை அழகாக மழலை பேச்சு பேசுகிற குழந்தைகள், அது பேசுங்க கேட்டுகிட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது இல்லைங்கள. ஆனால் அதை கேட்டுகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேலை செய்ய முடியாது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, மொபைல் டைம். மொபைலெல்லாம் நகர்த்தி தான் வைக்கணும். மொபைலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, வேலை நடக்காது. எல்லாருக்குமே இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கத்தான் இருக்குது. மொபைல் ஏன் நான் பார்க்குறது இல்லையா, நானும் தான் பார்க்குறேன். ஆனாக்கா என்னன்னாக்கா அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கணும்.
நம்ம வேலை செய்கிற டயத்தில் மொபைலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துன்னு பண்ணக்கூடாது. அண்ட் எஸ்பெஷலி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறவா, காலேஜுக்கு அனுப்புகிறவா, ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறவா வரலாம் டெஃபினட்டாக ஓடி தான் ஆகணும். அந்த காலங்களில் கொஞ்ச நாள் நம்ம பரபரப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பாருங்களேன், நாள் முழுக்க அப்புறம் நமக்கு ரெஸ்ட்டு தான். அது கொஞ்ச நாள் இதுவாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த வேலைகளை எளிசாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு எந்த வேலைகள் இது செஞ்சாலும் இந்த 3 பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான் பண்ணணும், பிளான் பண்ணாமல் போகாதீங்கோ. அடுத்தது ப்ரிப்பரேஷன்ஸ் வேணும். அதுக்கப்புறமா அதாவது நம்ம எல்லா வேலையும் எப்படி பிளான் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எப்படி செய்ய போகிறோம், அப்புறம் கைக்கு எப்படி செய்யறது, இது ஒரு இது இருக்குது. எல்லா இடத்தையும் வேலைகளெல்லாம் மலையாக குமிச்சு வைக்காமல் நாளைக்கு செஞ்சுக்கலாமே, நாளான்னைக்கு செஞ்சுக்கலாமே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை எப்படி திறம்பட எப்படி பண்ணுறது, இதுதான் ஒரு சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையுமே நம்ம ஒரு ப்ளீஸிங் இதோட செய்யணும். ஒரு சிரிப்போடு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவாவா பங்களிப்பு செய்யணும். இந்த எல்லா வயதினருக்கும் ஒரு வீட்டில் வேலை. ஒரு வீடுங்கிறது வெறும் பெண்களுக்கு மாத்திரம் இல்லை, வெறும் ஒய்ஃப் தான் மாத்திரம் தான் செய்வா. ஹஸ்பண்டு இது நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு காப்பியே கொண்டா அப்படின்னு சொல்கிற காலமெல்லாம் மலையேறி போயிடுது. இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணால் நடக்கவே நடக்காது. எல்லாரும் வேலை செய்யணும். அவாவாளுக்கு என்ன முடியறதோ அதை செஞ்சு அவாவாளோட பங்களிப்பை கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஒர்க் இருக்கே, அந்த ஒர்க் இஸ் வர்ஷிப்னு சொல்கிறாள்ல, அந்த ஒர்க்கு அப்போ தான் நடக்கும். அது அப்புறம் ஒர்க்காக தெரியாது, அது நம்மளுக்கு ஒரு பூஜை மாதிரி தான், ஒரு தெய்வீகமாக தான் நம்ம அனுபவம். சரியா? இனிமேல் இன்னொரு டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. மெனி தேங்க்ஸ்.